தமிழ் என்ன எங்க வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்கடி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்விய சேது வந்துட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ராஜாங்கம் வந்துட்டு உன்னை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வந்ததா நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவளை நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ சேது அப்படின்னு சொல்றாரு ராஜாங்கம். அப்போ தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளுற மாதிரி டக்குன்னு முழிச்சிடறாரு ராஜாங்கம். ஏன்னா அதெல்லாம் கனவு. அப்போ அவங்க ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நமக்கு ஏன் இப்படி கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா வந்துட்டு காலையில ஆயிருது. அப்பவுமே தமிழ்ச்செல்வி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பேசிட்டு மட்டும் போயிடுறாரு. ஆனா அவர் யோசனையிலே இருக்காரு, ஏன் நமக்கு இப்படி கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தாமரையும் அவங்க அம்மாவும் காமேஷ் பிச்சை போய் பார்த்துட்டு வராங்க. அப்போ வரும்போது இவங்க ஃபோன் பண்றாங்க. சாவித்திரி வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு அவங்க உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் என்னன்னு வந்து பார்த்தா தாமரைக்கு வந்து மாப்பிள்ளை வீடு வந்திருக்காங்க, நிச்சயம் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தாமரைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா காமேஷ் பிச்சை பார்த்து உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்லாம் பேசிட்டு வந்துட்டு இங்க எப்படி நிச்சயம் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கு முன்னாடியுமே வந்துட்டு எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும்போது அப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா காமேஷ் பிச்சை பத்தி சொல்ல போறாங்க. இப்போ வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாங்க. ஜெனிஃபர் ஃபோன் பண்ணிட்டு என்ன வந்து எங்க வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு, உன்னதான் படிக்க சொல்லிட்டாங்களா உங்க வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கறாங்க. இல்லடி, இப்போ வந்துட்டு என்ன வெளியவே விட மாட்றாங்க, வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, நான் அவர் சக்தி பார்க்காம இருக்க முடியாது என்னால, இல்லாட்டினா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்லாம் பேசுறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண, அவசரப்படாத, நாங்களா இருக்கோம்ல, ஏதாவது பண்ணலாம், பொறுமையாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சொல்றாங்க. பாத்துக்கலாம் ஜெனிஃபர், பொறுமையாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்த வந்து சேது கிட்ட சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி என்னோட ஃப்ரெண்ட் அவர் சக்தியை வந்து லவ் பண்றா, அவளை எப்படியா சேர்த்து வைக்கணும், ஆனா அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு சரி அவங்க வீட்டுல போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாரு. இல்லங்க, அவங்க வீட்டுல எவ்வளவு பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. சரி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், உன் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லு, நம்ம அவ காலேஜுக்கு வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்றாங்க அவங்க வீட்டுல, அதுக்கு தான் இப்ப ஃபோன் பண்ணி அழுகுறா அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. சரி வெயிட் பண்ண, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்றேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் சக்திக்கு தகவல் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.